ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி சமையல். டுடே ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்லி பவுடர் சேர்த்தாம ஃபுல் அண்ட் ஃபுல் மிளகுலேயே செஞ்சுருக்கோம். இது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸியாக ரெஸ்டாரண்ட்டில் சமைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பவுடர் ரெடி பண்ண ஒரு டீஸ்பூன் வந்துட்டு நம்ம சோம்பு போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு டீஸ்பூன் வந்து பெப்பர், அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம். இது போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் நல்லா உரப்பாக சாப்பிட்னீங்கன்னா பெப்பர் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. இது போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. மாற்றி எடுத்து வச்சுட்டு இது வந்து ஒரு பவுடர் டைப்பில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 100 கிராம் வெங்காயம் வந்து இதோட சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இதோட வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை எதுக்குன்னா நல்லா வாசமாக இருக்கும். அதனால் கருவேப்பிலை வந்து ஒரு கத்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டு அந்த ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த வெங்காயத்தில் மசாலா நல்லா ஒட்டுட்டும். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மசாலாலாம் நல்லா வெங்காயத்தில் ஒட்டியிருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலா நல்லா ஒட்டுட்டும் இந்த சிக்கனில். நல்லா கலந்து விட்டுட்டு இதோட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதோட வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வாட்டர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேணாம், ஓரளவுக்கு சேர்த்தா போதும். ஏன்னா ஏற்கனவே சிக்கன்லேயே வாட்டர் நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சு அந்த பவுடரை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா சிக்கன் வந்திருக்கு. மசாலா நல்லா ஒட்டியிருக்கு. இந்த டைமில் லைட்டாக கருவேப்பிலையும் அப்புறம் லைட்டாக கொரியண்டர் லீவ்ஸும் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு எடுத்து நீங்கள் சாப்பிட்றலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு அப்புறம் நான், பரோட்டா இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.